நாடு முழுவதும் மூன்றாம் கட்டமாக 93 தொகுதிகளுக்கு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 64.40% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி மீதான நம்பிக்கையை மக்கள் வெளிப்படுத்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 543 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஏற்கனவே 2 கட்ட வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் 3வது கட்டமாக குஜராத், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் நடைபெற்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார். அகமதாபாத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, அவரது மனைவி மற்றும் மகன் ஜெய்ஷா ஆகியோர் வாக்களித்தனர். கர்நாடக மாநிலம் கலபுர்கியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது ஜனநாயக கடமையாற்றினார். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர்களான எடியூரப்பா சிவமோகா தொகுதியிலும் பசவராஜ் பொம்மை ஹவேரி தொகுதியிலும் வாக்களித்தனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சரத்பவார் மற்றும் அவரது மகள் சுப்ரியா சுலே மகாராஷ்டிராவின் பாராமதியில் வாக்களித்தனர். அஜித் பவார் அணியைச் சேர்ந்த மாநில மகளிர் அணி தலைவர் ரூபாலி சகங்கர் வாக்குச்சாவடியில் பூஜை நடத்தியதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சோலாப்பூர் மாவட்டத்தில் பாகல்வாடி பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு தீ வைத்த நபரை போலீசார் கைது செய்தனர். இயந்திரங்கள் பாதிக்கப்படாத நிலையில் புதிய வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்தது. மேற்கு வங்கத்தின் ஜஹாங்கீர்பூரில் வாக்குச்சாவடிக்கு அருகே ஆதரவு திரட்டியதாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் பாஜக வேட்பாளருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பெரிய அசம்பாவிதம் ஏதுமின்றி சரியாக மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்பட்டன. இந்நிலையில் 3வது கட்ட தேர்தலில் நேற்று இரவு 11:40 மணி நிலவரப்படி 64.40% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 75.79% வாக்குகளும், குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசில் 57.34% வாக்குகளும், பீகாரில் 58.18% வாக்குகளும் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த குறிப்பிட்ட 93 தொகுதிகளிலும் 67.33% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது அதனைவிட சுமார் 3% வாக்குகள் குறைந்துள்ளன. மூன்றாவது கட்ட தேர்தல் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் வாக்களித்த அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அனைத்து தரப்பு வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் தங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பிற்போக்கான பொருளாதார கொள்கைகள் மற்றும் பழமையான வாக்கு வங்கி அரசியலால் இந்தியா கூட்டணி மேலும் பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்.